Hey, what's up guys? Wednesday season 2 ஓட ட்ரெய்லர் இப்போதைக்கு சொல்லாமலாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் சீசன் 1 விட சீசன் 2 ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ உண்மையிலே ட்ரெய்லர் டார்க்காக இருக்குன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள் சீரிஸ் எந்தளவுக்கு டார்க்காக இருக்குன்னு. அண்ட் வெனஸ்டே பேக் டு நெவர்மோர் அகாடமி நிச்சயமாக இனி சம்பவம் தான். இப்போதைக்கு இந்த வெனஸ்டே சீரிஸை அவங்க 2 பார்ட்டாக ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஃபஸ்ட்டு பார்ட் August 6 செகண்ட் பார்ட் September 3 வரப்போகுது. ஸோ உண்மையிலே ஐ எம் வெயிட்டிங். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த பிரேக் டவுன். வெனஸ்டே ஏர்போர்ட்டுக்கு போகிற காமிக்கப்பட்டிருப்பேன். மெட்டல் டிடெக்டர் நம்ம வெனஸ்டேவை டிடெக்ட் பண்ணிடுது. உள்ள வேணமா இருக்குது அப்படின்னு கழட்டி போட சொல்ல நம்ம வெனஸ்டே இருக்கிற எல்லா வெப்பனையுமே தூக்கி வைக்கிறாங்க. அப்படி குட்டி ஏகே ரெஃபரன்ஸை பார்க்கலாம். அங்கே நக்கிள் ஹோல்டர் அவங்க வைப்பாங்க. நம்ம ஏகே வெனஸ்டே யூனிவர்ஸுக்கு போய் சம்பவம் பண்ணியிருப்பாரோ இப்போ நல்லா பண்ணியிருப்பாரு யாருக்கு தெரியும். அண்ட் அங்கே நம்ம திங் வந்து சன்ஸ்க்ரீனை யாருக்கும் தெரியாமல் ஒழிச்சு கொண்டு வந்துருக்காரு. நம்ம வெனஸ்டே கூட கொயில உனக்கு சன்ஸ்க்ரீன் தான் கேட்குது அப்படின்னு கேட்க அப்படி அவங்க ஷூட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு நம்ம வெனஸ்டே மட்டும் நெவர்மோர் அகாடமிக்கு போகிறது கிடையாது. அவங்க கூட நம்ம வெனஸ்டே தம்பி பக்ஸ்லியுமே போகிறாரு. பார்த்துருப்பீங்க நம்ம பக்ஸ்லி அந்த நெவர்மோர் அகாடமியோட யூனிஃபார்ம் போட்டு காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ பக்ஸ்லியுமே இப்போதைக்கு நெவர்மோர் அகாடமியில் ஜாயின் பண்ணுறாரு. நம்ம வெனஸ்டே தம்பியும் காப்பாற்றி ஆகணும், ஸ்கூலையும் காப்பாற்றி ஆகணும். என்ன பண்ண போகிறாங்க நம்ம போத்து பார்ப்போம் கைஸ். அண்ட் அவங்க தம்பிக்கு அங்கிள் ஃபெஸ்டோட பவர் இருக்கிறவங்க காமிக்கப்பட்டிருக்கோம். தண்டர் பவர் அவர் வெளிப்படுத்துவார். இது எக்ஸாக்டாக அங்கிள் ஃபெஸ்டோட பவர் வெளிப்படுத்துது. அண்ட் இந்த டெய்லருமே அங்கிள் ஃபெஸ்டரை காமிச்சிருப்பாங்க. ஸோ பாசிபிளி அங்கிள் ஃபெஸ்டரே நம்ம பக்ஸ்லிக்கு இந்த வித்தியெல்லாம் கற்று கொடுத்துருக்கலாம். ஸோ அவருமே இந்த சீசன் முக்கிய ரோல் ப்ளே பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் வெனஸ்டே நம்ம இனித்தை பார்க்க போகிறாங்க, தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை பார்க்க போகிறாங்க. அப்படி பார்த்துருப்பீங்க அந்த உள்ளே போகும்போது அந்த டோர் பக்கத்தில் எக்கச்சக்கமான ஃபோட்டோ ஓட்டப்பட்டிருக்கு. நீங்கள் பார்க்கலாம் வி லவ் யூ வெனஸ்டே, ஐ லைக் யூ அப்படின்னு எல்லா இடத்துலையுமே நம்ம வெனஸ்டேயோட ஃபோட்டோவை வச்சுருக்காங்க. ஏன்னா வெனஸ்டே போன சீசனில் அவங்க அந்த மொத்த ஸ்கூலுமே அவங்க தான் காப்பாற்றிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு வெனஸ்டே ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு பாப்புலராக மாறி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே அவங்கள ரொம்ப லவ் பண்ணுறாங்க. அண்ட் வெனஸ்டே உள்ளே போக அந்த மொத்தம் அவங்க ரூமே கலவரமாக இருக்குது. நம்ம எனித்துமே அண்ட் க்யூட் லுக்கில் காமிக்கிறாங்க. நம்ம வெனஸ்டே நம்ம எனித்துக்கு ஒரு டால் கொடுப்பாங்க. அந்த டாலோட முடி வந்து ஒரு உண்மையான ஹியூமன் அப்படி சொல்லும் போது நம்ம எனித்து வந்து நீ இன்னும் தெந்திலையாடி அப்படின்னு பார்க்காம காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ வெனஸ்டே கேரக்டர் அவங்க இன்னுமே பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் வெனஸ்டேக்கும் எனது கெமிஸ்ட்ரி உண்மையிலே இந்த சீரீஸ்லையுமே ஆசமாக இருக்க போகுது. அண்ட் இங்கே எக்கச்சக்கமான ஓல்டு கேரக்டர்ஸ் அங்கே போகிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சைரன், நம்ம வெனஸ்டே லவ் இன்ட்ரெஸ்ட் பேரி டெய்லர். ஸோ அவரோட ரிவெஞ்சருக்கு நிச்சயம் வரப்போ நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லர்லேயே ஒரு ஷார்ட்டப்பை ஹாஸ்பிட்டலில் பயங்கரமாக அந்த ஹைடாக அந்த மான்ஸ்டர் உருமாறி நம்ம வெனஸ்டே நோக்கி வர வெனஸ்டே ஒரு இன்ச்சுக்கும் நகராமல் அப்படி முறைச்சி பார்க்குறாங்க. ஸோ நிச்சயமாக ஹைட் த மான்ஸ்டர் நம்ம பேரி டெய்லருமே இந்த சீஸில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணலாம். இவரை மொக்க பண்ணிட்டாங்க அந்த மியூஸ்னு சொல்லி டேட்டில் பாண்டாக இல்லை. நிச்சயமாக இந்த சீஸில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் நெவர்மோர் அகாடமியோட புது பிரின்சிபல் பேரி டாட்டே காமிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா போன சீசனில் அந்த பிரின்சிபலை கொண்டிருப்பாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. பட் பேட் ரொம்ப ஜாலியாக காமிக்கப்பட்டிருக்கு. ஜாலியாக இருக்கார். பாசிபிளி இவரை வச்சுமே ஒரு ட்விஸ்ட் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் ஆடம்ஸ் ஃபேமிலியோட முக்கியமான ஒரு மெம்பர் வெனஸ்டேயோட பாட்டி கிராண்ட்மா காமிக்கப்பட்டிருக்கு. அவங்க நம்ம வெனஸ்டே பார்க்க நெவர்மோர் அகாடமிக்கே வராங்க. ஏன்னு தெரில, எதுக்கு வராங்கன்னு தெரில. பட் இந்த சீரீஸில் ஆடம்ஸ் ஃபேமிலி ரொம்ப ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க. அண்ட் ஒரு கார் வந்து யாரோ ஒரு ஹிட் பண்ணுற காமிக்கப்பட்டிருக்கு. இது பார்க்கும்போது மான்ஸ்டர் நம்ம ஹைடுமாக இருக்குது. பாசிபிளி நம்ம பேரி டெய்லர் ஜெயில் தப்பிச்சு வரமே காமிக்கப்பட்டிருக்கா, இல்லை அவர் யாரும் கொல்றான்னு தெரில. பட் அது எனக்கு பார்க்கும்போது ஹைடுமாக இருக்குது, இந்த மான்ஸ்டரமாக இருக்குது. பட் யாருன்னு தெரில. பாசிபிளி இது புது கெட்டாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் பீஸ்லாம் உள்ளே வர ஒரு பிங்க் கலர் புகைக்கு நம்ம நடுவில் நம்ம வெனஸ்டே வரமே காமிக்கப்பட்டிருக்கு. பட் அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் பார்க்கும்போது இது பாசிபிளி நெவர்மோர் அகாடமி நடக்கிற ஒரு கேம்பஸ் காம்படிஷனாக இருக்கலாம். ஏன்னா வெனஸ்டே சீசன் 1 ஒரு காம்படிஷன் காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ பாசிபிளி சீசன் 2லேயுமே ஒரு காம்படிஷன் இருக்கலாம் அப்படி தான் தெரியுது. அல்லது ஏதாச்சும் ஒரு ட்ராப்பாக இருக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் வெனஸ்டே சுற்றி எக்கச்சக்கமான டால்ஸ் கூட உட்காந்துட்ருக்காங்க. நீ பார்த்துருப்பீங்க. அண்ட் அவங்க கண்ணில் பயங்கரமாக ரத்தம் ஊற்றுது. நம்ம வெனஸ்டே எப்போல்லாம் தன்னோட பவர் யூஸ் பண்ணுறாங்களோ அப்போ மட்டும்தான் அந்த ரத்தம் ஊற்றும். ஸோ பாசிபிளி இதோ ஒரு பவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டால்ஸ் கிட்ட இப்போ விளையாட்ட ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஷார்ட்டில் அந்த எல்லாரும் டால்ஸ் உட்காந்துட்டு இருக்க வகையில் இந்த ஓரமாக பாருங்களே நம்ம வெனஸ்டே நம்ம எனித்துக்கு கிஃப்ட் பண்ண அந்த டால் அங்கே வைக்கப்பட்டிருக்கோம். ஸோ பாசிபிளி இது ஒரு காம்படிஷனாக இருக்கலாம், ஏன்னா ஒரு டெஸ்ட்டாக இருக்கலாம். நான் வெனஸ்டே பவர்ஃபுல்லாக இல்லையா அப்படின்னு அவங்க ஃபேமிலியை வச்ச ஒரு டெஸ்ட்டாக இருக்கலாம். என்னென்னு தெரில, அதை ஜெயிச்சவங்க அந்த பொம்மையை வாங்கிட்டு வந்துருக்கலாம். ஏன்னா இதே பொம்மையை தான் அவங்க எடுத்து கிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ பாசிபிளி இது ஒரு டெஸ்ட்டாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
அண்ட் வெனஸ்டே கையில் ஒரு ஆக்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த நவம்பர் அகாடமிக்கு இந்த கிளாக் டவருக்கு போகிறாங்க. நீங்கள் நல்லாவே பார்க்கலாம், கிளாக் டவர் தான். ஏன்னா அந்த இடத்துல கிளாக் டவர் காமிக்கப்பட்டிருக்கு. எதுக்கு போகிறாங்க தெரியல, பட் எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு அவங்க நோக்கி போகிறாங்க. ஸோ ஸ்கூலுக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா மேட்டிஸா அண்ட் கோமஸோட அந்த ப்ரெசன்ஸ் இந்த சீசன் அதிகமாக இருக்க போது. இவங்க 2 பேருமே ஆடம்ஸ் ஃபேமிலி இந்த சீஸில் அவங்க அதிகமாக இருக்க போகிறாங்க. அண்ட் ஒரு மாஸ்க்டு ஃபிகர் வந்து அப்படி மறைஞ்சு கிட்ட வராரு. அண்ட் இவர் பார்க்கும்போது எனக்கு யாரும் தெரில, பட் இந்த சீரீஸில் ஒரு ஃபீமேல் வில்லன் இருக்க போகிறதா பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு குட்டி பொண்ணு ஆக்ட் பண்ணுறது காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ பாசிபிளி அந்த கேரக்டராக இருக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஹேக்கர் / மூவி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் நிச்சயமாக இந்த கேரக்டர் ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டராக இருக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம வெனஸ்டேவோட ஒரு விஷயம் இருக்கக்கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் திங் அண்ட் பக்ஸ்லி எல்லாருமே பயங்கரமாக அதுவும் பார்த்து பயப்படுறாங்க. ஸோ ஏதோ ஒன்று பெருசாக ஜெரிக்கோ சிட்டியில் நடந்துகிட்ருக்கு. அதே பார்த்துட்டு நான் வெனஸ்டே ஏதோ பயங்கரமான விஷனை பார்க்குற காமிக்கப்பட்டிருக்கு. அவங்க கண் வந்து ரத்தம் தாரையே ஊற்றுது. ஸோ ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து ஜெரிக்கோ சிட்டியை போட்டு உழப்பிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வெனஸ்டோட கண்ணிலேருந்து பயங்கர ரத்தம் வருது. அவங்க எப்போ ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் பார்க்குறாங்களோ அப்போ மட்டும் அந்த கண்ணில் ரத்தம் இப்படி ஊற்றும். ஸோ பாசிபிளி ஜெரிக்கோ சிட்டியில் ஏதோ ஒரு பயங்கர விஷயம் நடக்க போகுது. மொத்த சிட்டியுமே இப்போதைக்கு பயங்கர தீ பிடிச்சி எரியுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம சைலண்ட் கேரக்டர் வந்து தன்னோட பவர் யூஸ் பண்ணுறது காமிக்கப்பட்டிருக்கு நம்ம டைலர் மேலே. ஸோ பாசிபிளி நம்ம சைலன் நம்ம டைலரில் கண்ணில் எடுத்து கொலை பார்க்குறோம் நம்ம வெனஸ்டே. ஏன்னா நம்ம சைலனுக்கும் வெனஸ்டேக்கும் ஒரு குட்டி அந்த மனசாபம் இருக்கும், யார் பெருசுன்னு அடிச்சுக்கலாம்னு இருப்பாங்க. அண்ட் அது சீசன் 1லேயே சார்ட்டாக காமிக்கப்பட்டிருக்கும். பட் பாசிபிளி இதில் அவங்க பழி வாங்க நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சைலனோட பவரே மற்றவங்களாம் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ பாசிபிளி சைரன் நம்ம டைலர் கண்ட்ரோல் பண்ணி கொல்ல பார்க்கலாம் நம்ம வெனஸ்டேவை தெரில. அல்லது இந்த டைலர் அவங்க பக்கம் கட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நம்ம சைரத்தோட பவர் யூஸ் பண்ண அந்த ஷார்ட்லேயே நம்ம டைலரை காமிக்கிறாங்க. ஸோ பாசிபிளி சைரன் நம்ம டைலரை வச்சு நம்ம வெனஸ்டேவை பழி வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கைஸ். ஆனால் வெனஸ்டே ஆடம்ஸோட அந்த கலரையை பார்க்க போகிறாங்க. பட் அது பாதி வெட்டப்பட்டிருக்கு, யாருன்னு தெரில. பாசிபிளி நம்ம கிராண்ட்மாவோட கிராண்ட்பாவாக இருப்பாரோ, வெனஸ்டேவோட கிராண்ட்பாவாக இருப்போம் தெரில. ஏன்னா அது பாதியை வெட்டப்பட்டிருக்கு. அண்ட் நம்ம வெனஸ்டே ஆடம்ஸ் ஃபேமிலி தேடி போகிறாங்க. ஏதோ ஒரு ஆடம்ஸ் ஃபேமிலி இது உண்மை மறைஞ்சிருக்கு. ஏன்னா சீசன் 1லேயுமே எவ்வளோ காமிக்கப்பட்டிருக்கும், அவங்க அப்பா வச்ச கதை போயிருக்கும். பாசிபிளி சீசன் 2லேயுமே ஒரு ஆடம்ஸ் ஃபேமிலி வச்சு ஒரு கதை இருக்கலாம். ஏன்னா அவங்க அம்மா வந்து புக்கை படி காமிக்கப்பட்டிருக்கு. அந்த புக்கில் பார்த்துருப்பீங்க பிளாக் டியர்ஸ்னு போடப்பட்டு நம்ம வெனஸ்டேவோட ஃபேஸ் வைக்கப்பட்டிருக்கு. எப்படிப்பா சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா அதை பார்த்துருப்பீங்க. அந்த ஃபேஸில் வந்து பயங்கரமாக ரத்தம் கண்ணில் இருந்தால் ஊற்றுது. அண்ட் அவங்க கத்திரமே காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ பாசிபிளி இது வெனஸ்டேவாக இருக்கலாம். அண்ட் வெனஸ்டே பற்றி இதை ஒரு உண்மையை அவங்க அம்மாவுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பயப்படுறாங்க. ஸோ பாசிபிளி ஆடம்ஸ் ஃபேமிலியோட ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரி இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் ஏதோ ஒரு பேர்ட் லைக் கிரீச்சர் பறந்து போய் காமிக்கப்பட்டிருக்கு. பாசிபிளி இந்த அவுட்காஸ்ட்லாம் அழிக்கணும் அப்படின்னு யாரும் ரிச்சுவலை உருவாக்கி பெரிய மாதம் எழுப்புறாங்களோ. ஏன்னா போன சீசனில் காமிக்கப்பட்டிருக்கும் அவுட்காஸ்ட் எல்லாருமே அழிஞ்சு போகணும். ஸோ பாசிபிளி ஏதோ ஒரு ரிச்சுவல் நடத்தி ஒரு மிகப்பெரிய மாதம் அவங்க ஏவி விடலாம். இதே வந்து ஒரு ஃபைனல் மாதம் இருக்க வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அண்ட் எனித்து வந்து ஏதோ ஒரு பிரிசனில் காமிக்கப்பட்டிருக்கு. நான் வெனஸ்டே என்னை பற்றி கடப்படாதீங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம எனித்து பாவமாக ஏதோ ஒரு கம்பிக்கு அந்த பக்கம் நிற்கிறாங்க. இது பாசிபிளி பிரிசனாக இருக்கலாம் அல்லது மாட்டக்கூடாத மாதிரி இடத்துல மாட்டிக்கிட்டாங்களோ என்னென்னு தெரில. அண்ட் எனித்து அண்ட் வெனஸ்டே காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ பாசிபிளி இந்த இடம் ஏதோ ஒரு மிஸ்ட்ரி பிளேஸாக இருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நிச்சயமாக இந்த சீரீஸில் நம்ம ஆடம்ஸ் ஃபேமிலி வச்சா ஸ்டோரி நகரப்போகுது. அவங்கள வச்சு இதை ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதை பற்றி தான் அவங்க ஸ்டோரி கொண்டு போகிறாங்க. அண்ட் நிச்சயமாக வெனஸ்டே சீசன் 2 ஆசமாக இருக்க போய் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர் பயங்கர க்ரீப்பியாக அண்ட் மிஸ்டேஸாக காமிக்கப்பட்டிருக்கு. சீசன் 1 விட சீசன் 2 வந்து பயங்கர டார்க்காக இருக்கலாம் மை கெஸ். ஸோ உங்களோட ரிவ்யூஸை மறக்கல கமெண்ட்டுங்க. அண்ட் உங்களுக்கு சீஸை காமிச்சா மறக்காம கமெண்ட்டுங்க. நான் உங்களை அடுத்து ஒரு ஆசமாக இப்படி பார்க்குறேன். அண்டில் பாய்.